கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்பராக இருக்க இடத்துக்கு வந்துருங்க மேம் ப்ளீஸ். எனக்கு சுத்தமாகவே நீங்கள் பேசுனது புரியலைங்க மேம். நல்லா பிரேக் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஓகே. இந்த சார் எஸ் மேம், இப்போ சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? இப்போ கேட்குதுங்க மேம். சார், சொல்லுங்க. I can't understand clearly, sir. Please say it again, sir. மேம், யூ ஹேவ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் மேம். அதாவது நீங்கள் லாஸ்ட் வீக் பண்ண மாதிரி தான், சாரி லாஸ்ட் செஷனில் பண்ண மாதிரி தான். நீங்கள் ரெகுலர் ஆக்ஷனை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்க போகிறீங்க. தட்ஸ் இட். இப்போ ஐ டூ ப்ளே அப்படின்னு இருக்கிறத டூ ஐ ப்ளே, அதுதான் கொஸ்டின் கேட்க போகிறீங்க. தட்ஸ் இட். ஸோ நீங்கள் கொஸ்டின் கேட்க போகிறீங்க, நந்தினி ஆன்சர் பண்ண போகிறாங்க அந்த கொஸ்டினுக்கு. நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் கேட்கலாம், இல்லை வேறு சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணியும் கேட்கலாம். தட்ஸ் அப் டு யூ. Okay. எஸ். Are you wake up early in the morning? டூ மேம். டூன்னு பார்த்துருக்கோம் நம்ம, ஆர் கிடையாது. டூ யூ வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங்? Do you wake up? Yes. Do you wake up early in the morning? Okay, so Nandini, answer the question. I do wake up early in the morning. Okay, I super. don't wake up early in the morning. Excellent. Both the sentences are perfect. So இதுதான் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. எக்ஸலண்ட்டாக சொன்னீங்க நந்தினி. பட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு விஷயத்தை இங்கே ஆட் பண்ண போகிறோம். நம்ம யூஸ்வலாக டூ அல்லது டஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கான ஆன்சர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அல்லது நோன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ மேம் கேட்டதே டூ யூ வேக் அப் ஏர்லி இந்த மார்னிங்னு கேட்டாங்க. அதுக்கு நந்தினி எஸ் ஐ டூ வேக் அப் ஏர்லி இந்த மார்னிங்னு சொன்னாங்க, அல்லது நோ ஐ டோன்ட் வேக் அப் ஏர்லி இந்த மார்னிங் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இதுவே நம்ம கேட்குற கொஸ்டின்ல ஒரு ரீசனோட ஆன்சர் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலையில் எதனால நீ சீக்கிரம் எந்திரிக்கிறேன்னு நீங்கள் கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்? அல்லது எந்த நேரத்தில் எந்திரிப்ப அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்? அதுக்கு எல்லாம் தான் நமக்கு ஒரு வார்த்தை உதவ போகுது. அது என்ன அப்படின்னா WH வேர்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். WH வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா கொஸ்டினுக்கு முன்னாடி இப்போது டூ யூ வேக் அப் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அல்லது வேறு கொஸ்டினே எடுத்துக்கலாமே, டூ யூ ஈட் எவ்ரிடே அப்படின்னு கொஸ்டின் இருக்குன்னா, இந்த கொஸ்டினுக்கு நம்ம எஸ்ஆர்னோ ஆன்சருக்கு பதிலாக எனக்கு ரீசனோட ஆன்சர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்ன சாப்பிடுவ டெய்லின்னு நான் கேட்கணும். அப்போ அந்த இடத்துல நான் எப்படி கொஸ்டின் கேட்கறது? அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா WH வேர்டு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அதை நம்ம பயன்படுத்த போகிறோம். லெட்ஸ் see that. அது என்னென்னா இங்கிலீஷில் WH வேர்ட்ஸ்னால் ஒரு 7-8 வேர்ட்ஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ண போகிறது இந்த வார்த்தைகள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், WHல ஃபஸ்ட்டு வேர்டு வாட் அப்படின்னு இருக்குது. ஸோ வாட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்ற அர்த்தம். வென் அப்படின்னா எப்பொழுது அப்படின்ற அர்த்தம். ஹவு அப்படின்னா எப்படி அப்படிங்கிற அர்த்தம் வரும். வேர் அப்படின்னா எங்கே அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம் வரும். வித் ஹூம் அப்படின்னா யாருடன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். விச் அப்படிங்கிறது போட்டு கூட நம்ம ஏதாவது சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், விச் அனிமல், விச் பேர்டு. இந்த கொஸ்டினுக்கான விளக்கத்தை மட்டும் நான் கடைசியாக சொல்கிறேன், யாராவது ரிமைண்ட் மட்டும் பண்ணுங்கள். மற்ற கொஸ்டின்ஸை நம்ம அழகாக பயன்படுத்தலாம். ஸோ லெட்ஸ் ட்ரை வித் தீஸ் நவ். இப்போ மேம் வந்து டூ யூ வேக் அப் ஏர்லி இந்த மார்னிங்னு கேட்டிருக்காங்க. மேம் இந்த WHல நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அந்த கொஸ்டினை மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் மேம். இந்த WHல ஏதாவது ஒரு WH வேர்டை உங்கள் கொஸ்டினுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இப்போ டூ யூ வேக் அப் ஏர்லி இந்த மார்னிங் அப்படின்னு இருக்கு, அதுக்கு ஒய் டு யூ வேக் அப் ஏர்லி இந்த மார்னிங், நீ ஏன் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஹவு டு யூ வேக் அப் ஏர்லி இந்த மார்னிங், எப்படி நீ காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிற, என்னால் முடியல அப்படிங்கிற இடத்துல ஹவு டு யூ வேக் அப் ஏர்லி இந்த மார்னிங் அப்படின்னு கேட்கலாம். வேறு இதில் வேறு வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா வேறு எதையும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா வாட் அப்படிங்கிறதுக்கு பொருள் வராது, வென் அப்படிங்கிறதுக்கு பொருள் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டூ யூ வேக் அப் ஏர்லி இந்த மார்னிங்கை விட்டுருங்க, வேறு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி அதுக்கு முன்னாடி இந்த WH வேர்டை ஆட் பண்ணி எனக்கு அந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணுங்கள் மேம். இப்போ அதே மாதிரி தான் அகெயின் மாரீஸ்வரி மேம் கொஸ்டின் கேட்க போகிறாங்க, நந்தினி ஆன்சர் பண்ண போகிறாங்க. எனக்கு அந்த டூ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி டூவோ டஸ்ஸோ எது யூஸ் பண்ணாலும் சரி, எந்த சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணாலும் சரி, டூ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி, அல்லது டஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு WH வேர்டை ஆட் பண்ணி அந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணுங்கள் மேம். எஸ் மேம், ட்ரை பண்ணுங்கள் மேம். யூஸ் பண்ணிக்கலாமா? என்னங்க மேம்? ஒய் யூஸ் பண்ணிக்கலாங்களா? தாராளமாக மேம், நீங்கள் எந்த WH வேர்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒய் டு யூ ஒபே வித் எல்டர்ஸ். ஓகே, ஒய் டு யூ ஒபே எல்டர்ஸ், அவ்வளோதாங்க மேம். ஒய் டு யூ ஒபே எல்டர்ஸ். ஸோ நந்தினி, ஒய் டு யூ ஒபே எல்டர்ஸ், எதுக்காக நீங்கள் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. How will you answer this? How will you give me an answer?
எஸ் நந்தினி, why do you obey others? அதுக்கு எப்படி ஆன்சர் சொல்றதுன்னு தெரியலைங்க மாமா. சரி, தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? புரியல மாமா. தமிழ்ல இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? தமிழ்லயும் ஆன்சர் தெரியலையா? அவங்க நமக்கு வயசுல மூத்தவங்க, அது எதை கொடுக்குறோம் இல்லைங்க மாமா. அவங்க வயசுல ஓகே, வயசுல மூத்தவங்க, அதுதான் ஏன் வயசுல மூத்தவங்களுக்கு பதில் கொடுக்குறீங்க, சாரி ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. மேபி லாஜிக்கலாக இதுக்கு ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓகே நான் தமிழில் சொல்கிறேன், அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஏன்னா அது ரூல். அதை எப்படி சொல்லுவீங்க? அதுதான் ரூல். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? do you obey elders in the rule? பிகாஸ் தட்ஸ் த ரூல்னு சொல்லணும். பிகாஸ்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கல. மேம் ரொம்ப டஃப்பான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எனிஹவ் நைஸ் கொஸ்டின் மேம், அண்ட் நோ ப்ராப்ளம் நந்தினி. இது வந்து நீங்கள் அது ஆன்சர் சொல்லலை அப்படின்னாலும் நான் தப்பாக நினச்சிக்க போகிறதில்ல, ஏன்னா இது ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். எக்ஸலன்ட் கொஸ்டின் மேம். எஸ் Sir, I said one question, sir. எஸ் மேம் ப்ளீஸ். Where do you go walk every day? ஓகே, Every morning. வேர் டு யூ வாக் எவ்ரி மார்னிங்? Yes, Where do sir. you walk every morning? So Nandini, where do you walk every morning? You do every morning in the road. Okay, every morning in the road. I do walk அப்படி சொல்லணும். அதாவது கொஸ்டினில் யூ இருந்ததுன்னா ஆன்சரில் ஐ வந்துடும் நந்தினி. ஏன்னா அவங்க உங்களை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் உங்களை பற்றியே பேசும்பொழுது ஐ தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஐ do Okay. walk on the road every morning. Excellent. இதுக்கான நெகட்டிவ் ஆன்சர்? I don't walk every ஐ டோன்ட் வாக் in ஆன் the த road. ரோட். Road on the எவ்ரி மார்னிங் எதுவுமே ஃபைன் தான். பட் முடிஞ்ச வரைக்கும் டைமை கடைசியாக சொல்லுங்கள். எக்ஸலண்ட் கொஸ்டின் மேம் அண்ட் எக்ஸலண்ட் ஆன்சர், நோ மிஸ்டேக்ஸ். லெட்ஸ் ப்ரொசீட் வித் சேம். ஸோ நவ் நந்தினி, நீங்கள் கொஸ்டின் கேட்க போகிறீங்க. அண்ட் ஐ பிலீவ் ஓகே லெட்ஸ் மனோஜ் ஆன்சர் பண்ணணும். ஸோ நந்தினி இஸ் கோயிங் டு ஆஸ்க் கொஸ்டின், மனோஜ் இஸ் கோயிங் டு ஆன்சர் இட். லெட்ஸ் மேக் இட் ஃபாஸ்ட். எஸ் நந்தினி. when do you eat? Okay, when do you eat every day? When do you eat every day, Manoj? Eat every day. When do you eat every day? Or when do you eat in the morning னு வச்சுக்கலாமே. When do you eat in the morning, Manoj? I do eat every morning. அதான் when do you eatனு கேட்குறாங்க, எந்த டைமில் சாப்பிடுவீங்கன்னு கேட்குறாங்க. I do eat 8 p.m. மார்னிங் 8 AM. ஸோ ஐ டூ ஈட் அட் 8 AM in the morning அப்படின்னு சொல்லலாம். அதை நெகட்டிவாக மாற்றுங்க மனோஜ். ஐ டூ ஈட் 8 AM in the morning, அது நெகட்டிவ். I do not eat every 8 a.m. ஐ டு நாட் ஈட் அட் 8 AM எவ்ரி டே இந்த மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபைன் மனோஜ், நோ ப்ராப்ளம். அழகாக சொன்னீங்க. எக்ஸலண்ட் கொஸ்டின் நந்தினி, சூப்பர். ஸோ நவ் மனோஜ் இஸ் கோயிங் டு ஆஸ்க் கொஸ்டின். ராகவி மேம் இஸ் கோயிங் டு ஆன்சர் இட். ராகவி மேம், ஐ திங்க் யூ ஹவ் ஜாயின்ட் அஸ். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். புரியலன்னா நம்ம அது மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க மேம். எஸ். ஸோ மனோஜ், யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின். Yes, sir. When he speaks English well. இல்லை, என்ன கொஸ்டின் மனோஜ்? When he speaks English well. வென்னுன்னா நீங்கள் எப்படி அதாவது தமிழில் அந்த கொஸ்டினை சொல்லுங்கள் மனோஜ். அவன் ஆங்கிலம் நன்றாக பேசுகிறான். அது சென்டென்ஸ் தானே, எனக்கு கொஸ்டின் கேட்க சொல்கிறேன் நான் மனோஜ். கொஸ்டினாக கேளுங்க, கேள்வியாக கேளுங்க. ஏதாவது ஒரு கேள்வி ரெகுலர் ஆக்ஷன் பற்றி. அவன் நீங்கள் டெய்லி இதை பண்ணுவீங்களா, டெய்லி அதை பண்ணுவீங்களா, அந்த மாதிரி எனக்கு கொஸ்டின். எஸ் மனோஜ். They ம் I என்னாச்சு மனோஜ்? I am writing for you. வெயிட்டிங் ஃபார் யூ. சரி, இங்கே ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. நோ இஷ்யூஸ் மனோஜ். நம்ம மறுபடியும் ஒரே ஒரு தடவை அதை ரீகேப் பண்ணிக்கலாம். அதை நம்ம அப்புறம் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம மாரீஸ்வரி மேம் அண்ட் ராகவி மேம்
கொஸ்டின் கேட்க வைக்கலாம். தட் வுட் பி பெட்டர். ஸோ மாரேஸ்வரி மேம் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேளுங்க. மனோஜ் நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மனோஜ். ஏன்னா இந்த நான் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணும்பொழுதுமே எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததை பார்த்தேன். ஸோ ஐ வில் ரீகேப் எவ்ரி திங் அகெயின். நவ் லெட்ஸ் ப்ரொசீட் வித் மாரேஸ்வரி மேம். மாரேஸ்வரி மேம் ஆஸ்க் ஒன் கொஸ்டின் டு ராகவி மேம். What are you? Sorry, sir. ஓகே, இட்ஸ் ஓகே மேம். வாட் டூ What do? What do? இல்லை என்ன கொஸ்டின் கேட்குறீங்க மேம்? சரி இருங்க சார், ஒரே நிமிஷம் சார், நான் கேட்குறேன் சார். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். What do you do now? இல்லை இது வந்து ரெகுலர் ஆக்ஷன் பற்றி கேட்டுட்டு இருக்கோம் மேம். இப்போ என்ன பண்ணுறேன்னு நம்ம கேட்கக்கூடாது. ரெகுலராக நீ என்ன பண்ணுறேன்னு ஓகே சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே சார், ஓகே சார். Do you? எஸ் மேம், கரெக்ட். What do you eat daily? எக்ஸலண்ட். Daily in the morning. எக்ஸலண்ட் மேம். ஸோ வாட் டு யூ ஈட் டெய்லி இன் த மார்னிங்? எஸ் மேம். Raghavi ma'am, you can answer this. What do you eat daily in the morning? Raghavi ma'am, are you in the line? If you are in the line, please answer it. What do you eat daily in the morning? Okay, I believe ma'am is not in the line. Anyhow, no problem. ஸோ மேம் மாரேஸ்வரி மேம் அவங்க லைனில் இல்லைன்னு நினைக்கிறேன். நோ இஷ்யூஸ். நம்ம ஒரே ஒரு தடவை இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மட்டும் ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துறது எல்லாத்துக்குமே. ஸோ ஒரு விஷயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப சுலபம். எப்படி அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் ரீகேப் பண்ணிடலாம். ஃப்ரேமிங் சென்டென்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்பயுமே நீங்கள் ரெகுலர் ஆக்ஷன் பற்றி, அதாவது இப்போது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒரே ஆக்ஷன். இட்லி. ஓகே, ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஆன்சர் வருது மேம். ரொம்ப தூரத்தில் இருக்கீங்களா? Yes, sir. Yes. Can you answer it again? I eat daily in the morning idli. Okay, I eat idli daily in the morning, ma'am. Excellent, nice answer. Hello? Yes ma'am, we can hear you. கேட்டுருச்சு மேம், ஆன்சர் கேட்டுருச்சு. ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும், I eat idli daily in the morning அப்படின்னு சொல்லணும் மேம், அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு நிறைய இந்த லைனில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். எனிஹவ், ஸோ நான் பேசுறது எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சதுன்னா ஓகே, அதை மட்டும் இல்லை கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரேமிங் சென்டென்சஸ், இது வந்து மறுபடியும் ஒரே ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்க்குறது ரெகுலராக நடக்கிற ஆக்ஷன்ஸ் பற்றி, சரிங்களா? அதாவது ஒரே ஆக்ஷன் ரெகுலர். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ரெகுலராக நான் கோயிலுக்கு போவேன், டெய்லி நான் கோயிலுக்கு போவேன் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம எப்படி வேணாலும் மாற்ற முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நான் டெய்லி கோயிலுக்கு போவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்போ அப்படின்னா, ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, டெய்லி நீ கோயிலுக்கு போவியான்னு கேட்குறாரு. அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? டெய்லி நான் கோயிலுக்கு போவேன்னு நான் சொல்லலாம். இதே திடீர்னு ஒருத்தர் வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது வந்து, நீ இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கியான்னு கேட்காரு. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? ஆமாம், நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இதே நாளைக்கு வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நேற்று நீ கோயிலுக்கு போனியான்னு கேட்குறாரு. ஆமாம், நேற்று நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவேன். இதே நாளைக்கு நீ கோயிலுக்கு போவியான்னு கேட்குறாங்க. ஆமாம், நாளைக்கு நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைங்களா? அதில் நம்ம அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றதெல்லாம் மறந்துடுங்க. அதாவது இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், நேற்று நான் கோயிலுக்கு போனேன், நாளைக்கு நான் கோயிலுக்கு போவேன், இதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது, நான் ரெகுலராக கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஐஎன்ஜி சேர்த்துக்கிறீங்க. சிலர், எல்லாருமே இல்லை, ஒரு சிலர் ஐஎன்ஜி சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணும்பொழுது ஐஎன்ஜி சேர்த்துக்கிறீங்க, அல்லது ஆக்ஷன் வேர்டை மாற்றி ப்ளேஸ் பண்ணுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும் பொழுது எப்பயுமே ஃபஸ்ட்டு வார்த்தையாக என்ன இருக்கணும் அப்படின்னா, நேமிங் வேர்ட் அல்லது சப்ஸ்டிடியூட் இருக்கணும். அதாவது ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இதில் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பர்சனோட நேமே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரகாஷ் அப்படிங்கிற நேமே இருக்கலாம், அல்லது கவிதா அப்படிங்கிற நேமே இருக்கலாம். இந்த மாதிரி நேமே நீங்கள் பயன்படுத்தலாம். இட்டுக்கு பதிலாக டாக் அப்படின்னு பயன்படுத்தலாம், கேட்டுன்னு பயன்படுத்தலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அதுதான் நேமிங் வேர்டு இருக்கலாம், அல்லது சப்ஸ்டிடியூட் இருக்கலாம். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா? அதே போல் அடுத்த வார்த்தையாக என்ன இருக்கணும்? ஆக்ஷன் வேர்ட் வேர்ஷன் 1ல் இருக்கணும். வேர்ஷன் 1னா என்ன?
ப்ளே அப்படின்னா ப்ளேன்னு தான் இருக்கணும், அது ஐஎன்ஜி சேர்த்தக்கூடாது. ஈட்டுனா ஈட்டு தான் இருக்கணும். செலிப்ரேட்னா செலிப்ரேட் தான் இருக்கணும், அது செலிப்ரேட்டடாக மாறக்கூடாது, செலிப்ரேட்டிங்காக மாறக்கூடாது, ஈட்டிங்னு மாறக்கூடாது, ஏட்டுன்னு மாறக்கூடாது. ஈட்டுனா ஈட், ப்ளேனா ப்ளே, செலிப்ரேட்னா செலிப்ரேட், அப்படி மட்டும்தான் இருக்கணும். அது வேறு எந்த வார்த்தையாகவும் மாறக்கூடாது. அதுதான் ஆக்ஷன் வேர்ட் வெர்ஷன் 1. சரிங்களா? இது வந்து ஒரிஜினல் ஃபார்ம்னு கூட இங்கிலீஷில் சொல்லுவாங்க பொதுவாக. என்னன்னா, ஒரு ஆக்ஷன் வேர்டோட ஒரிஜினல் ஃபார்ம்ல இருந்து தான் மற்ற ஃபார்ம்ஸ் வரும். இப்போது ப்ளேங்கிறது தான் ஒரிஜினல் ஃபார்ம், அதுலேருந்து தான் ப்ளேடு, அதாவது ஈடி போட்டு வருது. ஈட் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் ஃபார்ம், அதுதான் ஏட்டாக மாறுது, ஈட்டனாக மாறுது. ஸ்லீப்புங்கிறது தான் ஒரிஜினல் ஃபார்ம், அதுதான் ஸ்லெப்டாக மாறுது. ஸ்பீக் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் ஃபார்ம், அதுதான் ஸ்போக்கன் அப்படின்னு மாறுது. அப்போ அந்த ஒரிஜினல் ஃபார்மை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். எது அந்த வார்த்தையை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகிற ஒரிஜினல் ஃபார்ம் வெர்ஷன் 1 தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவது என்ன பயன்படுத்தலாம், அந்த ஆக்ஷன் பற்றி ஏதாவது நம்ம சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈட்டுன்னு சொல்கிறோன்னா என்ன சாப்பிட்டேன்னு சொல்லலாம், ப்ளேன்னு சொன்னேன்னா என்ன விளையாண்டேன்னு சொல்லலாம், அல்லது எப்போ விளையாண்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். சாரி, எப்போ விளையாண்டேங்கிறது டைமில் வந்துடும். சாரி, அந்த ப்ளேங்கிறது என்ன விளையாண்டேன்னு சொல்லலாம், எந்த இடத்துல விளையாண்டேன்னு சொல்லலாம். அதெல்லாம் இந்த அபவுட் தி ஆக்ஷன் அப்படிங்கிற இடத்துல சொல்லலாம். கடைசியாக தான் டைம் வரணும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்பயுமே டைம் கடைசி வார்த்தையாக மட்டும்தான் இருக்கணும். ரெகுலர் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டைமுங்கிறது டெய்லி, ரெகுலர்லி, ஒன்ஸ் இன் அ வீக், ஒன்ஸ் இன் அ மந்த், ஒன்ஸ் இன் அ இயர், இந்த மாதிரி நிறைய டைம் ஃப்ரேசஸ் இருக்குது. அது ஒருவேளை அந்த ஃப்ரேசஸ் மறந்துருந்ததுன்னா நீங்கள் அகைன் அந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஐ பாத் டெய்லி, நான் டெய்லி குளிப்பேன், இதுதான் ப்ராப்பர் சென்டென்ஸ். அதே இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. ஐ ப்ளே கிரிக்கெட் எவ்ரி வீக், நான் ஒவ்வொரு வாரமும் கிரிக்கெட் விளையாடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தையாக ஆக்ஷன் வேர்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தையாக நேமிங் வேர்டு இருக்குது, அதாவது சப்ஸ்டிடியூட் இருக்குது. செகண்ட் வார்த்தையாக ஆக்ஷன் வேர்டு இருக்குது. தேர்டு வார்த்தையாக அந்த ஆக்ஷன் வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஃபோர்த்து வார்த்தையாக பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தவிர வேறு மாதிரி வராது. ரெகுலர் ஆக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். எப்பயுமே ஐஎன்ஜி சேர்த்தாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ஷன் வேர்டு கூடயும் ஐஎன்ஜி கிடையாது. ஐ செலிப்ரேட் தீபாவளி ஒன்ஸ் இன் அ இயர் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இதை கொஸ்டினாக மாற்றுறது ரொம்ப சுலபம். அதையும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல நிறைய குழப்பங்கள் வருது. எல்லாருமே ஆக்ஷன் வேர்டை மாற்றி பயன்படுத்துகிறீங்க. வெர்ஷன் மாறிடுது. ஸோ அந்த வெர்ஷன் மாறாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெர்ஷன் மாறுனா அதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். 1 minute, ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் த நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இது வரைக்கும் தெளிவாக புரியாமல் இருந்தால் கூட இந்த இப்போ நீங்கள் பார்த்துறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். டூ அண்ட் டஸ் அப்படிங்கிற 2 ஹெல்பிங் வேர்ட்ஸ் அப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, பிஃபோர் வி கெட் இன் டு தி ஸ்லைட் ஆக்சுவலி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மனோஜ். ஸோ மனோஜ், இந்த டூ அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்டை எந்த சப்ஸ்டிடியூட்ஸ்க்குலாம் நம்ம பயன்படுத்துவோம் மனோஜ்? எந்தெந்த சப்ஸ்டிடியூட்ஸ்க்கு டூ யூஸ் பண்ணலாம்? ஸோ ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இருக்குது, 7 இருக்குது. இதில் எந்தெந்த சப்ஸ்டிடியூட்ஸுக்கு டூ யூஸ் பண்ணலாம்? ஐ, யூ, வி, தே. எக்ஸலண்ட். ஸோ அதே போல் நந்தினி, டஸ் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்? he, she, it. அவ்வளோதான். இது எல்லாத்துக்குமே தெளிவாக இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சப்ஸ்டிடியூட்ஸ், ஹெல்பிங் வேர்ட், ஆக்ஷன் வேர்ட் வெர்ஷன் 1 அண்ட் டைம். அதாவது இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது சப்ஸ்டிடியூட் வேர்ட் ஃபஸ்ட்டாக இருக்கணும். செகண்ட் வந்து சப்ஸ்டிடியூட் வேர்ட் ஃபஸ்ட்டாக இருக்கணும். செகண்ட் ஹெல்பிங் வேர்ட், அதாவது டூ அல்லது டஸ், இந்த 2ல் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அது இருக்கணும். தேர்டு வேர்டாக ஆக்ஷன் வேர்ட் வெர்ஷன் 1. ஃபோர்த்து வேர்டாக டைம். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். அதாவது நான் சொன்னேன் ஐ பாத் டெய்லின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து ஐ டூ பாத் டெய்லின்னு சொல்லலாம். ஹீ பாத்ஸ் டெய்லிங்கிறத ஹீ டஸ் பாத் டெய்லி அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இதை வந்து நம்மளால் எப்படி கொஸ்டினாக மாற்றுறது அப்படின்னா, இந்த அழகாக அந்த ஹெல்பிங் வேர்டை என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வார்த்தையாக கொண்டு போயிட்டோம், அந்த சப்ஸ்டிடியூட்டை செகண்ட் வார்த்தையாக கொண்டு வந்துட்டோம். இவ்வளோ தான் கொஸ்டின். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இல்லைங்களா. ஸோ ஹெல்பிங் வேர்டை ஃபஸ்ட்டாகவும் சப்ஸ்டிடியூட்டை செகண்டாகவும் பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு சிக்கலும் இருக்க போகிறது இல்லையே. இந்த தவறு தான் நிறைய நடக்குது. என்னென்னா, அந்த சப்ஸ்டிடியூட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறோம், அது கொஸ்டின் கிடையாது. ஸோ இங்கே ஐ டூ ப்ரஷ் மை டீத் டெய்லிங்கிறத டூ ஐ ப்ரஷ் மை டீத் டெய்லின்னு சொல்ல போகிறோம். வி டூ அட்டன் த கிளாஸ் ரெகுலர்லிங்கிறத டூ வி அட்டன் த கிளாஸ் ரெகுலர்லின்னு சொல்ல போகிறோம்.
இவ்வளோ தான் நம்ம சொல்ல வேண்டியது. ஸோ இனிமேல் அந்த ஆக்ஷன் வேர்டை பயன்படுத்தும் பொழுது கரெக்டாக அந்தந்த ஆக்ஷன் வேர்டை பயன்படுத்துங்க. மாற்றி பயன்படுத்த வேண்டாம். ஐஎன்ஜி வேணாம், இடி வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இப்போ நம்ம அகெயின் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். மனோஜ் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொஸ்டின் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் WH கூட யூஸ் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒரு கொஸ்டின். இப்போது ஐ டூ பாத் டெய்லின்னு இருக்குது. அதை எப்படி கொஸ்டினாக மாற்றுவீங்க? மனோஜ், உங்களுக்கு நான் இன்னும் கூட சுலபமான ஒரு சென்டென்ஸ் தரேன். டூ யூ கோ டு டெம்பிள் எவ்ரிடே? டூ யூ கோ டு டெம்பிள் எவ்ரிடே இதை கொஸ்டினாக மாற்றுங்க. சாரி, நானே கொஸ்டினாக சொல்லிட்டேன்னா ஐம் ரியலி சாரி. ஓகே, ஸோ ஓகே, யூ டூ ஈட் எவ்ரிடே இதை கொஸ்டினாக மாற்றுங்க. யூ டூ ஈட் எவ்ரிடே இதை கொஸ்டினாக மாற்றுங்க மனோஜ். Do you eat every day? எக்ஸலண்ட். இது கூட ஒரு WH வேர்டு மட்டும் முன்னாடி சேர்த்துங்க. இப்போ டூ யூ ஈட் எவ்ரிடேன்னு சொல்லிட்டீங்க. முன்னாடி ஒரே ஒரு WH வேர்டு. இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம், வாட், வென், வேர் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ என்ன சாப்பிட்டேன்னு கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்? என்ன ரெகுலராக என்ன சாப்பிடுவ காலையில் அப்படின்னு கேட்கணும். இப்போ டூ யூ ஈட் டெய்லி, டூ யூ ஈட் எவ்ரிடேன்னு கேட்டிருக்கோம். இது கூட என்ன சாப்பிடுவ டெய்லி அப்படின்னு கேட்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வார்த்தையை என்ன பயன்படுத்தலாம்? What? ஓகே, வாட் சொல்லலாம். ஏன் சாப்பிட்றேன்னு கேட்கணும். எதனால சாப்பிட்றேன்னு கேட்கணும். அப்போ என்ன பயன்படுத்தலாம் அந்த இடத்துல? ஒய் சொல்லணும் மனோஜ், ஒய் சொல்லணும். ஓகே, இப்போ நந்தினிகிட்ட கேட்கலாம். நந்தினி எப்படி சாப்பிடுவேன்னு கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்? ஹவு டு யூ ஈட். எக்ஸலண்ட். ஹவு டு யூ ஈட். இவ்வளோதான் WH. அதாவது நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறது அந்த டூ யூ அப்படின்னு ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. முன்னாடி ஒரு WH வேர்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த முன்னாடி சேர்த்துற WH வேர்டு நீங்கள் எதை பற்றி என்ன கொஸ்டின் கேட்க போகிறீங்களோ அதை பொறுத்து மாறும். நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்க போகிறீங்களோ அதை பொறுத்து மாறும். ஹவ்னா ஹவ் வரும் சில நேரங்களில், வாட் வரும் சில நேரங்களில், வென் வரும் சில நேரங்களில். அது நம்ம கொஸ்டினை பொறுத்து மாறும். இதுதான் WH ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர். எல்லாத்துக்கும் இப்போ ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இன்னமும் எனக்கு ரெகுலர் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் டவுட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஆஸ்க் நவ், பிகாஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் another thing டுடே. இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயங்கள் குழப்பிடக்கூடாது. ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ நவ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். ரெகுலர் ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு சுலபமாக புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்லிடுறேனே. இப்போது நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்த்துருக்கோம். அதாவது டூ அண்ட் டஸ்ல கொஸ்டின் ஆரம்பிக்குதுன்னா அது எஸ்ஆர் நோ கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு WH வேர்டை சேர்த்துறீங்க அப்படின்னா அதை WH கொஸ்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ டூ அல்லது டஸ்ஸோட கொஸ்டின் ஆரம்பிக்குதுன்னா அது எஸ்ஆர் நோ கொஸ்டின். அதுவே முன்னாடி வாட், வென், ஹவு, வேர் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா அதை WH கொஸ்டின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சுலபம். எஸ், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் யூ கேன் ஆஸ்க் மீ நவ் about regular actions. ஓகே, ஃபைன். ஸோ டவுட்ஸ் இல்லைன்னு நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம் அல்லது கால் பண்ணி கூட கேட்கலாம். பிகாஸ் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் சென்டென்சஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். எஸ், நான் நிறைய ஃப்ரேசஸ் கிளாஸில் நம்ம லேர்ன் பண்ணுறோம். அதனால நம்ம வந்து ஈஸியாக சென்டென்சஸ் டிஃபால்ட்டாக, அதாவது ரெடிமேடாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதனால் மட்டும் பேசிட முடியாது. உங்களால் ஓனாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அழகாக இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ இந்த விஷயங்கள் புரியலைன்னா தயவு செஞ்சு கேட்டு தெளிவு பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக் ஃபார் த டே. அண்ட் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஐ கோ டு டெம்பிள் டெய்லி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னோம். அதே நான் இப்போ கோவிலுக்கு போயிட்டுருக்கேன்னு நான் சொல்லணும் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? அதுதான் இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறோம். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரெகுலராக நான் அந்த ஆக்ஷனை பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு பார்த்தோம். அதுவே இப்போ நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? இப்போது இந்த செகண்டில் நான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ இந்த செகண்டில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு டாபிக் பேர் என்னென்னா ரைட் நவ். ரைட் நவ்னா இந்த நொடி என்ன ஆக்ஷன்ஸ்லாம் நடக்குதோ அதை ரைட் நவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்ஷன் எய்தர் நான் பண்ணிகிட்ருக்கலாம், என்னை சுற்றி வேறு யாராவது பண்ணிகிட்ருக்கலாம், அல்லது வேறு எங்கேயாவது நடந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த நொடி ரைட் நவ், இந்த செகண்ட் அந்த ஆக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை ரைட் நவ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஷன்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் அட் திஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே உங்களுக்கு வந்து டென்ஸ் பார்வையில் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ரெகுலர் ஆக்ஷன்ஸ், அதுதான் சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். சரிங்களா? ரெகுலர் ஆக்ஷன்ஸ்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். டுடே we are learning right now actions. இப்போ நடக்கிற ஆக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போது அதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரேமிங் சென்டென்சஸ். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன், அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சுலபம். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வார்த்தை என்னவாக இருக்கணும்? நேமிங் வேர்டாக இருக்கணும் அல்லது சப்ஸ்டிடியூட்டாக இருக்கணும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த ரைட் நவ் ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷயம் புதுசாக நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா, ஹெல்பிங் வேர்டு இங்கே பாசிட்டிவ்லேயே வந்துடும். இதுவே நீங்கள் ரெகுலர் ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்டு பாசிட்டிவில் வராது. ஐ பாத் டெய்லின்னு தான் சொல்லியிருப்போம். ஆனால் ஐ டூ பாத் டெய்லின்னு சொல்லலாம்னு நான் சொல்லியிருக்கேன். பட் ரெகுலராக நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஐ பாத் டெய்லினே ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஹெல்பிங் வேர்டு அந்த டூங்கிற ஹெல்பிங் வேர்டோ டஸ்ன்ற ஹெல்பிங் வேர்டோ நம்ம பயன்படுத்தியிருக்க மாட்டோம். ஆனால் ரைட் நவ் ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெல்பிங் வேர்டு பாசிட்டிவ்லேயே வந்துட போகுது. அதனால் இதை சுலபமாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட முடியும். ஸோ ஹெல்பிங் வேர்டு செகண்டாக வரப்போகுது. தேர்டாக என்ன வரப்போகுது? ஆக்ஷன் வேர்டு வெர்ஷன் 1 அகெயின். அதே வெர்ஷன் 1 தான் வரப்போகுது. ஆனால் என்னென்னா, கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வரப்போகுது. இப்போது அந்த ரெகுலர் ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேனே வந்துரும்னு சொன்னோம். ஆனால் இங்கே பிளேனா பிளேயிங் அப்படின்னு வரும், ஈட்னா ஈட்டிங் அப்படின்னு வரும், சிங்னா சிங்கிங் அப்படின்னு வரும், டான்ஸ்னா டான்ஸிங் அப்படின்னு வரும். அதுதான் வித்தியாசம். ஸோ மற்றபடி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஒன்று தான். என்ன, இங்கே ஒரு ஹெல்பிங் வேர்டு மட்டும் சேர்ந்து வருது நடுவுலையே. அதில் வந்து பாசிட்டிவில் வந்திருக்காது, நெகட்டிவ்லேயும் கொஸ்டின்ஸ்லேயும் தான் வந்திருக்கும். பட் இங்கே வந்து பாசிட்டிவ்லேயே வந்துட போகுது. அடுத்தது ஆஸ் யூஷுவல் அபவுட் தி ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் பற்றி ஏதாவது சொல்லலாம். கடைசியாக டைம். இதுதான் ரைட் நவ் ஆக்ஷன்ஸுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ரொம்ப சுலபமான ஸ்ட்ரக்சர் தான். இதுக்கு மேலே பார்க்க போகிற எல்லா ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. சரிங்களா? ரொம்ப சுலபமான ஸ்ட்ரக்சர் தான். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நேமிங் வேர்டு அல்லது சப்ஸ்டிடியூட்ஸ், ரெண்டாவது ஹெல்பிங் வேர்டு, மூணாவது ஆக்ஷன் வேர்டு வெர்ஷன் 1ல் இருக்கணும், கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். இதை எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ஷன் வேர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வெர்ஷன் 1 வருது, கூட ஐஎன்ஜி சேர்ந்து வருது. ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் அபவுட் தி ஆக்ஷன். இந்த இடத்துல என்ன ஆக்ஷன் சொல்கிறோமோ அதை பற்றின விஷயங்களை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். கடைசியாக இங்கே டைமை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து டைம் பெரும்பாலும் ஒரே வேர்டு தான். நம்ம ரெகுலர் ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டைமிங் பார்த்தோம். அதாவது டெய்லி, ஒன்ஸ் இன் அ வீக், ஒன்ஸ் இன் அ மந்த்னு நிறைய பார்த்தோம். பட் இங்கே வந்து ஒரே டைம் தான் இருக்க போகுது. அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, நவ் லெட்ஸ் ஃப்ரேம் ஒன் எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்கிறேன். எப்படி? ஐ எம் பிளேயிங் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்டு என்னவா இருக்குது? சப்ஸ்டிடியூட்டாக இருக்குது. செகண்ட் வேர்டு ஹெல்பிங் வேர்டு. இந்த இடத்துல ஆம் அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வேர்டு. சரிங்களா? இந்த ஆம்ன்ற ஹெல்பிங் வேர்டு எதுக்காக வருதுன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். எதுக்காக வருதுன்னு இல்லை, இது போல் இன்னும் வேறு என்ன ஹெல்பிங் வேர்ட்ஸ் இந்த ரைட் நோ ஆக்ஷன்ஸில் வரப்போகுதுன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே போல் இங்கே ஆக்ஷன் வேர்டு பார்த்தீங்கன்னா ப்ளே கூட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு, பிளேயிங் அப்படின்னு வந்திருக்கு. டைம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப சுலபமாக என்னென்னு வந்திருக்கு? நவ். இந்த ரைட் நவ் ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் எப்பயுமே ஒன்று தான். என்ன? நவுனே தான் தொடர்ந்து வரப்போகுது. சரிங்களா? அதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல. ஒரே ஒரு வார்த்தை சேர்ந்து வரும் பின்னாடி, அதை நான் சொல்கிறேன். ஸோ ஐ எம் ஈட்டிங் இட்லி நவ். நான் இப்போ இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஈட்டிங் இட்லி நவ். அவ்வளோதான். இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது சப்ஸ்டிடியூட், ஆம் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்டு, ஈட்டிங் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு, ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு, ஈட் கூட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு, இட்லி அப்படிங்கிறது ஆக்ஷனை பற்றின ஒரு விஷயம், கடைசியாக நவ் டைம் வந்திருக்கு. இன்னொரு சென்டென்ஸ் கூட பார்க்கலாம். ஐ எம் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே டுடே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நவ் மட்டும்தான் வரும்னு சொன்னேன். ஆனால் இங்கே பாருங்கள், டுடே அப்படின்னு ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு விஷயத்த நான் பண்ண போகிறேன்னா அந்த இடத்துல டுடே சொல்லலாம். சரிங்களா? ஒரு ஆக்ஷன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன், நிறுத்தாமல் பண்ணுவேன். நடுவில் மேபி லஞ்ச் பிரேக் விட்டுறலாம், அதை விட்டுருங்க. ஸோ ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல டுடே பயன்படுத்தலாம், நவ் அப்படிங்கிறதையும் பயன்படுத்தலாம். தட்ஸ் அப் டு யூ. சரிங்களா? இதுதான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற ஸ்ட்ரக்சர். என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் இருக்குது, ரெண்டாவது ஆம் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்டு இருக்குது, மூணாவது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ட் கூட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு. அதே போல் இந்த இடத்துல பர்த்டே அப்படிங்கிறது அந்த ஆக்ஷன் பற்றின ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கோம். கடைசியாக டுடே அப்படிங்கிற டைமை சொல்லுது, அல்லது நவ் அப்படிங்கிற டைமை சொல்லுது. ஸோ நீங்கள் இந்த ரைட் நவ்வை பொறுத்த வரைக்கும் ஒரே டைம் தான், நவ் அப்படிங்கிற ஒரே டைம் தான். வேணும்னா நீங்கள் டுடே கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் டவுட்ஸ் இருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா இது ரொம்ப சுலபமான ஒரு ஆக்ஷன்ஸ். இது வந்து ரொம்ப சுலபமான ஒரு ஆக்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? அழகாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை அப்படியே எனக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள், போதும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அதை அப்படியே எனக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ராகவி மேம் நவ். ராகவி மேம், இட்ஸ் யுவர் டர்ன். I am listening class now. Excellent, ma'am. I am listening to the class now. Super. Now, Nandini, your sentence.
sitting. I am sitting புரி- now. புரியல. ஐ எம் I am ஐ எம் சிட்டிங் sitting in the table now. எக்ஸலண்ட். ஐ எம் சிட்டிங் ஆன் த டேபிள் நந்தினி. ஐ எம் சிட்டிங் ஆன் த டேபிள் நவ். எக்ஸலண்ட். ஸோ மாரீஸ்வரி மேம், யுவர் சென்டென்ஸ். I am watching in the mobile. ஓகே, ஐ எம் வாட்சிங் த மொபைல். அவ்வளோதாங்க. ஐ எம் வாட்சிங் த மொபைல். சூப்பர் மேம். மனோஜ், யுவர் சென்டென்ஸ். I am writing note now. ஐம் ரைட்டிங் இன் த நோட் நவ். அவ்வளோதான். சூப்பர். ஸோ இந்த இன்னு, ஆனு, வித்து இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. அடுத்த கிளாஸில் அதை நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஏன்னா அடுத்த கிளாஸோட கண்டென்ட்லேயே அது இருக்குது. ஸோ அந்த இன், ஆன்லாம் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து அழகாக நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம். சூப்பர் சென்டென்சஸ். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 50 minutes ஆகிடுச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் எண்டிங் த மீட்டிங். எல்லாருமே ரீஜாயின் பண்ணிக்கிங்க. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். அகெயின் ரீஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.